வெல்கம் டு த உமன் சேனல். இன்னைக்கு நம்ம யாரை நேர்காணல் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேக்கர் கயல் அவங்கள தான் நேர்காணல் பண்ண போறோம். அவங்கள பத்தி சின்ன இன்ட்ரோ வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ ஆடியன்ஸ்க்காக. ஷூர், கண்டிப்பாக. என் பேர் கயல்விழி. நான் ஒரு 3 years பிஃபோர் வந்து டிப்ளமோ பண்ணிட்டேன், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி. அண்ட் அதுக்கு முன்னாடி எம்சிஏ கிராஜுவேட் அண்ட் ஐ ஒர்க் அட் டிசிஎஸ். ஒரு கேரியர் கேப் பண்ணி வந்தது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் எனக்கு இது பிடிச்சதுனால இதில் நான் டிப்ளமோ பண்ணேன். எதனால கேப் வந்தது? ஆஃப்டர் மேரேஜ் குழந்தைங்க, ஸோ ஒரு உமனா அதுதானே. பிஃபோர் வரைக்கும் நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் ஒன்ஸ் ஆஃப்டருக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் அடாப்ட் பண்ணணும் ஆப்வியஸ்லி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் என்னோடய ஜாபை குவிட் பண்ணேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு வயசு வர வரைக்கும் நம்மளோட எதுவுமே இன்ட்ரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ லேட்டராக ஓகே எனக்கு என்ன பிடிக்கும், ஃபஸ்ட்டு ஒரு மெயின் பாயிண்ட் சொல்லணும்னா இதுக்குள்ளே நான் வந்ததே என்னோட குட்டி பையனால தான். பிகாஸ் அவனு வந்து பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஈவன் தோ சொல்லணும்னா அவன் ஸ்கூலில் கொண்டு போய் நான் விடணும்னாவே அவனுக்கு வந்து நான் ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும். அட் பேக்கரியில் டெய்லியும் ஏதாச்சும் ஒன்று சொல்லிடுவான், எனக்கு இதை வாங்கி கொடுத்துங்க, அப்போ நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படி சொல்லுவான். ஸோ ஒன் ஸ்டேஜ் மேலே என்ன ஆச்சுன்னா எந்த அளவுக்கு அது ஹைஜீனிக்காக இருக்கும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா. எந்த அளவுக்கு நம்ம குழந்தைங்க நம்ம பண்ணுறதே அதுக்காக தான். ஸோ அப்போ தான் ஓகே நானே அதை லேர்ன் பண்ணிக்கலாம். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் ஓகே ஒரு ப்ரொஃபஷ்னலாக போய் கற்றுக்கிட்டேன்னா இன்னும் அது நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். அந்த சென்ஸில் தான் அது ஸ்டார்ட் ஆனிச்சு. கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி. வெளியில வாங்கி தரதை விட அவங்க என்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. வீட்ல நம்மளே செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் என்னதான் நம்ம இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணாலும் லைட்டா மைல்டா ஆட் பண்ணி கொஞ்சம் ஹைஜீனிக்கா அந்த விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பண்ண முடியும் அப்படிங்கறதுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த கேரியர் வந்து உங்களோட பேஷனா நீங்க செலக்ட் பண்ணீங்களா, இல்ல வந்து நான் வந்து ஃபினான்ஸ்க்காக வந்து? கண்டிப்பா ஃபினான்ஸ் கிடையாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் வீட்டில் ரொம்ப வெல்த்தி. ஸோ அந்த கண்டிஷனால தான் எனக்கு ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து ஜாபே குவிட் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான். அப்புறம் என் குட்டி பையனால அதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். என் பையன் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னே சொல்லலாம். நம்ம எப்படி நம்ம குழந்தைய ஒரு ஹைஜீனிக்காக ஹெல்த்தியாக வளர்க்குறது அப்படிங்கிறத யோசிச்சு தான் இந்த ஒரு ஸ்டெப்ஸ்க்கே வந்தேன். மித்த இதுலேயுமே நம்ம எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இதில் நம்ம க்ரியேட் பண்ணலாம், இதில் நம்ம பண்ணலாம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த கேரியர். எல்லாருமே வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, ஓகே. உங்களுக்கு எப்பயாவது ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி அனுபவிச்ச ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. மேக்ஸிமம் நான் ஸ்ட்ரகிள் ஆகிறது ஸ்டார்டிங்லலாம் என்ன பண்ணேன்னா நானே டெலிவரி கொடுப்பேன் இன் பர்சனாக. அப்போ வந்து இருந்துச்சு, பட் கார் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் என்ன பண்ணுவேன்னா யார்கிட்ட ஓகே நான் கொண்டு வந்து கொடுத்துறேன் அதான் பண்ணேன். ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு வருமானம் அந்த கார் பெட்ரோலுக்கே போக ஆரம்பிச்சு ஒரு லேட்டராக தான் நான் ஃபைன் பண்ணேன். அப்புறம் நான் டெலிவரி பார்ட்னர் அந்த மாதிரி இது பண்ணுறப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரு லொக்கேஷன் போட்டிருப்போம், ஆனால் அவங்க ஒரு லொக்கேஷனில் இருப்பாங்க. இப்போ 6 o'clock அவங்க டெலிவரி கேட்குறாங்க அப்படின்னா அவங்க 6 o'clock வேறு லொக்கேஷனில் இருப்பாங்க. அப்போ இவங்க 2 கிட்டே கனெக்ட் பண்ணி அந்த கேக்கை நாங்கள் கொண்டு போய் கொடுக்கறதுக்குள்ள எனக்கு ஒரு ப்ரெஷர் ஆகும், அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு ஸ்டில் இன்னும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கு. நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இது கரெக்டாக பண்ணுங்கண்ணா. பட் ஆனால் அது மட்டும் என்னால் இன்னும் ஓரளவுக்கு ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சு. பட் ஃபுல்லாக என்னால் அந்த இஷ்யூஸ்லேருந்து வெளில வர முடியல. சரி, சோசியல் மீடியா உங்களுக்கு எதுக்காக வந்து யூஸ் ஆகுது? சோசியல் மீடியா கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். அந்த ஒரு லிமிட்டட் இதில் தான் போணுச்சு. ஒன்ஸ் நான் இன்ஸ்டாவோ இல்லை ஏதோ ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸோ இதில் நான் அப்லோட் பண்ணதான் அவுட் சைட் எனக்கு நிறைய பேர் கிடைச்சாங்க. நிறைய எந்த ஏரியா லிமிட்டேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து டெலிவரி கொடுத்துருக்கீங்க? நான் ட்ரிச்சி லிமிட் தான். ஏன்னா டெலிவரி பார்ட்னர் நம்மளுக்கு எந்த லெவலில் இருக்கும். நான் லால்குடி சைடெலாம் போயிருக்கேன். அண்டு சொல்லணும்னா தஞ்சாவூருக்குலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் நான் போனதில்லை. பட் என் கஸ்டமர் என்கிட்ட வாங்கி அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க தஞ்சாவூர், புதுக்கோட்டை. ஸோ அந்த மாதிரி நிறைய ஊருக்குலாம் வாங்கியிருக்காங்க. இப்போ உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? கண்டிப்பாக. ஏன்னா பிஃபோர் மேரேஜ் ஒரு சப்போர்ட் கிடைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அம்மா அப்பா நம்ம என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. பட் ஆஃப்டர் மேரேஜ் ஒரு உமனாக நம்ம வெளியில் சர்வே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் அதை பொறுத்த வரைக்கும் அவர் சப்போர்ட் இல்லாமல் என்னால் இந்த அளவுக்கு பண்ணிருக்க முடியாது. ஸோ அவர் தான் எனக்கு பேக்ரவுண்ட் எல்லாமே. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆச்சுன்னா டெலிவரி முதற்கொண்டு அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரிலாம்
ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ மாமியாராக இருக்கட்டும், ஹஸ்பண்டாக இருக்கட்டும், எல்லாருமே நல்ல சப்போர்ட். ப்ளஸ் எங்கள் அம்மா அப்பா அக்கா எல்லாருமே அதுக்கு மேலே சப்போர்ட். லாஸ்ட் மினிட்ல வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க ஆர்டர். பை காட் கிரேஸ் இன்ன வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி ஆனதே இல்லை. ரிவ்யூலாம் கொடுத்துருப்பாங்கல்ல, இன்ன வரைக்கும் எனக்கு ரிவ்யூ வந்து யார்கிட்டயுமே நெகட்டிவாக வந்ததில்லை. ஸோ நான் பண்ண எல்லாத்துக்குமே எனக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கே வழியே நெகட்டிவாக ஏதாச்சும் ஒரு இடத்துல நான் சொதப்பியிருப்பேன், நான் யோசிப்பேன் இதை இப்படி பண்ணியிருக்கலாமேன்னு. எனக்குள்ள 1000 தாட் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி சொல்றது, இன்னும் இதை நல்லா பண்ணியிருக்கலாம். நம்ம ஒவ்வொரு விஷயம் பண்றப்ப நம்ம யோசிக்கிறோம் இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். பட் அங்கிட்ட இருந்து வர அவுட் புட் அதுக்கே அவங்க பிரம்மாண்டமா என்கிட்ட பேசுவாங்க. அப்படியா, அப்போ ஓகே, ஏதோ நம்ம பண்ணிருக்க எஃபர்ட்டை இன்னொருத்தவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிப்பேன். இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்கல்ல கஸ்டமர், அவங்களுக்கு பிடிச்ச மோஸ்ட் ஃப்ளேவர்னா எது? அண்ட் கேக்ல அதான் எனக்கு அதிகமாக ஃபாஸ்ட் செல்லிங் அப்படி சொன்னேன்னா பான் அண்ட் மேங்கோ தான். பிகாஸ் அது ரெண்டும் தான் நான் ஒரிஜினல் வச்சு பண்ணுறேன். மித்தது எல்லாமே ஸ்டோர் பாட் மாதிரி தான். ஆனால் அது மட்டும் இல்லை, பட்டர்ஸ்காட்சும் நானாக தான் அதோட சாஸ்ல இருந்து அதோட நட்ஸ் எல்லாமே ஹோம்மேட் நான் பண்ணி தான் அதில் வைப்பனே வெளியே. வேறு எதுவும் ஸ்டோர் பாட் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டாக நான் ஸ்டோர் பாட் வந்து அவாய்ட் பண்ணுவேன். இப்போ ஸ்ட்ராபெரிலாம் நம்மளுக்கு எல்லா சீசன்லேயும் கிடைக்காது இல்லையா, ஸோ அது ஆப்வியஸ்லி நான் வந்து ஸ்டோர் பாட் பண்ணி தான் ஆகணும். இப்போ மேங்கோனா நம்ம ஊரில் இருக்கிறது, ஸோ சீசன் அப்போ என்ன பண்ணுவேன்னா நான் அதை ப்ரிசர்வ் பண்ணிக்குவேன். இப்படி தான் நான் பண்ணுறேன், இது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல். இப்போ நீங்கள் கேக் பண்ணுறீங்க, அதில் வந்து டஃபஸ்ட் செக்மெண்ட்னா எது சொல்லுவீங்க? இப்போ ஐசிங் பண்ணுறதா இல்லை கேக் மோல்டு பண்ணுறதா, அந்த மாதிரி விஷயத்தில் எது வந்து டஃபஸ்ட்? ஐசிங் தான். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் பண்ணுற கேக்குக்கும் இப்போ பண்ணியிருக்க கேக்குக்கும் கண்டிப்பாக ஃபார் டிஃப்ரென்ஸ். பிகாஸ் ஏன்னா நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்ப அவங்க என்னன்னு தான் சொல்லுவாங்களே இல்லையா, உங்களுக்கு டெக்னிக்கலாக இல்லை நம்ம அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ப்ளஸ் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் ரியாலிட்டிங்கிறது, அதுதான். பட் ஆனால் நான் கற்றுக்கிட்டது பண்ணி ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி ஓ அதை இப்படி பண்ணால் இவ்வளோ ஈஸியாக வந்துடும் போல. ஸோ அந்த லேர்னிங் மெத்தடை நானாக கற்றுக்கிட்டது. ஸோ ஐசிங் தான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் பார்ட்டு. சம்டைம்ஸ் உங்களோட அவன் வந்து கேக் பேக்கிங் பண்ணுறீங்களா, அந்த அவன் வந்து ஒர்க் ஆகலை, ஆர்டர் கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு நான் டெலிவரி பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி நிறைய அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக சொல்லணும்னா ஒரு ஹியூஜ் ஆர்டர் ஓகேங்களா, ட்ரிச்சில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 செட் ஆஃப் ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. கரெக்டாக இந்த டே பிஃபோர் டே பவர் கட், ஏரியா பவர் கட். ஸோ அது எனக்கு தெரியல, அவேராக இல்லை நான். ஆனால் என்ன பண்ணுவேன், ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா கார், நம்மளுக்கு அப்போ இருக்கிற ஒரு விஷயம் கார். ஸோ எல்லாமே எடுத்து காரில் போட்டுட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் எல்லா திங்ஸையும் வச்சுட்டேன். ஸோ அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் நான் நிறைய இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரகில் நம்ம வந்து சந்திக்கக்கூடாது, மாற்றம் எதுவும் யோசிக்கலையா? ரெக்டிஃபை பண்ணோம்னா நான் வெளியில தான் போகணும். கரெக்டாக வீட்டில் இருந்துட்டு என்னால் அதை பண்ண முடியாது. ஸோ நான் அவுட் சைட் போயிட்டாவே அது கமர்ஷியல். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். அவுட் சைட் நான் ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டாவே அது கமர்ஷியல். அது ஹோம் பேக்கிங்லேயே வராது. நம்மளோட ஒரு தாட் என்னன்னா ஹோம் பேக்கிங்ல நம்ம என்ன பண்ண முடியும், எந்த இது கொடுக்க முடியும். பட் அந்த ஆர்டரை நான் வந்து எடுத்தது அவர் கண்டிப்பாக நான் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அவரும் ஒரு பெரிய டாக்டர். ராகி ப்ரௌனி தான் ஆக்சுவலாக அந்த ரெசிபி வந்து ராகி ப்ரௌனி தான். ஸோ எடுத்துட்டேன். ஆனால் நான் பவரை பற்றி செக் அப்படி செக் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியிருப்பேன். ஒரு பேக்கிங்னாச்சும் அந்த இன் பிட்வீன் பீரியட்ல நான் பண்ணியிருக்கலாம். பிஃபோராக நான் என் வேலையை முடிச்சுட்டு பேக்கிங் தானே இருக்குல்ல டஃபஸ்ட் வேலை. ஸோ அதனாச்சும் பார்த்துக்கலாம். பட் நான் அப்போ அவேராக இல்லை, அதனால இதெல்லாம் ஃபேஸ் பண்ணேன். பட் அதையும் மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் கேக் செய்யறீங்க, இப்போ வந்து ஒன்லி பேன்ல மட்டும்தான், ஐ மீன் அவன்ல மட்டும்தான் செய்வீங்களா, இல்லை வந்து நான் அவன் எதுவுமே இல்லாட்டினாலும் இப்போ கேஸ்லாம் வச்சு செய்யறாங்க? அதுக்கு நிறைய ஆப்ஷன் நிறைய இருக்கு. சப்போஸ் இல்ல சின்ன லெவல் நான் சொன்னது 500 ப்ரௌனி அப்படிங்கிறப்ப அது வந்து கேஸ்ல வைக்கிறது பாசிபிள் இல்லையா. ஸோ அப்போ நம்ம அவன் தான் அதுக்கு டிஃபால்ட்டாக வேற வழி இல்லை. குட்டியாக ஒரு 1/2 kg கேட்குறாங்க இல்லை 1 kg கேட்குறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே வச்சு பண்ணிக்கலாம். குக்கர் ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்களா நீங்கள்? பண்ணியிருக்கேன். பண்ணது இல்லை இன்ன வரைக்கும், எனக்கு அந்த சுச்சுவேஷன் வரல. பட் எனக்கு தெரியும் அது எப்படி பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணுங்கிற மெத்தட் தெரியும், அவ்வளோதான். இன்ன வரைக்கும் நான் அதை பண்ணது இல்லை சீரியஸாக சொல்லணும்னா. பட் மெத்தட் தெரியும். இப்போ கேக் பேக்கிங் வந்து நியூ பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா மெயினாக அவங்க சந்திக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ அவனில் வந்து ஃப்ரீ ஹீட்டிங் பண்ணுவாங்க. ஆமாம், அது வந்து
எப்படி வைப்பாங்கன்னு தெரியாது, அதை நானே சமைச்சிருக்கேன். ஸோ உள்ள வைக்கிறப்ப அந்த கேக்கை வந்து வெளியே எடுக்கிறப்ப மேல வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரஃப்பா இருக்கு. அது எதுனால? அதுதான் ஆக்சுவலாக ப்ராப்பராக கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ப்ராப்பர். நம்ம யூடியூப்பை பார்த்தே இப்போ எல்லாருமே நடக்கிறது அதுதான். ஒரு கேசரியா, நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கேசரியா அது எப்படி இருந்தாலும் நம்மளால சாப்பிட முடியும் கரெக்டாக. சுகர் கம்மியாக போட்டாலும் சாப்பிடலாம், கூடப்பட்டால் கொஞ்சமாக சாப்பிட்டு நிறுத்திடலாம். பட் பேக்கிங்கிறது கண்டிப்பாக 100% நம்மளால ஒரு யூடியூப் பார்த்து கண்டிப்பாக கற்றுக்க முடியாது. நான் எல்லாருக்குமே சொல்கிறது தான், நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஒரு ப்ரொஃபஷ்னலாக போய் கற்றுக்கோங்க. ஒரு சின்ன பாயிண்டாக இருந்தாலும் நிறைய இருக்குது, ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இந்த மாதிரி நிறைய எல்லாமே வச்சுருக்காங்க. பட் நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கிறதுக்கும் இன்பர்சனாக கற்றுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டடீஸ்லேயே வச்சுக்கலாமே. ஆன்லைன் கிளாஸ் போகிறவங்களுக்கும் டே கிளாஸ் போகிறவங்களுக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுவாங்க, இவங்க எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஸோ அதை தான் நான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கோங்க, ஃபஸ்ட்டு பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆன்லைன் கோர்ஸ் வேணாலும் சேர்ந்துக்கலாம். கரெக்டாக நான் நம்மளுக்கு அவன் எப்படி யூஸ் ஃபஸ்ட்டு இதோட அட்வான்டேஜஸ்னா நம்மளுக்கு அவன் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும், என்ன பண்ணணும்னு தெரியும், என்ன மாதிரி பீட் பண்ணணும்னு தெரியும். எல்லாமே நம்ம லைவாக போய் கற்றுக்குறோம். அப்புறம் நீங்க நிறைய இதுக்கு மேல நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னா ஆன்லைன்ல போட்டு கத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனலா கண்டிப்பா வேணும். இல்லைன்னா மித்த ஃபீல்ட்ல மேபி இருக்கலாம், தேவையில்லாம இருக்கலாம். பட் பேக்கிங்கை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நம்ம இன்பர்சனா கத்துக்கிறது தான் பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். எக்லெஸ் கேக்கு, எக் கேக்கு இருக்கு. இப்போ எக்லெஸ் கேக்கு நீங்க எப்படி பண்ணுவீங்க? எக்லெஸ் வந்து எக்கோட ஆல்டர்னேட்டிவ் வந்து மில்க் அண்ட் கர்டு தான். அதுதான் எக்குக்கு டிஃபால்ட்டாக ஆல்டர்னேட்டிவ். அதுதான் பண்ணுவோம் எக்குக்கு பதிலாக. ஆனால் என்ன ஒரு ட்ராபேக்னா எக் வந்து வேல்யூம் கொடுக்கும், ஹைட் கொடுக்கும். பட் எக்லெஸ் வந்து ஹைட் கொடுக்காது. ஸோ நான் அதையும் பிஃபோராக சொல்லிடுறேன். எக்லெஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா ஹைட்டை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எக்கோட மெயின் ரோல் என்ன, அதோட வால்யூம் கொடுக்கறது தான் எக் ஃப்ளஃபினஸ். கரெக்டாக. ஸோ அந்த ஃப்ளஃபினஸ் கொடுக்கறது எக்கு. அது வந்து காம்பன்சேட் நம்மள எதாலையும் பண்ண முடியாது. வேணா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போடலாம், பட் அது என்ன ஆகிரும், அன்ஹெல்திங்கிற அந்த மோடுக்கு போயிடும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நான் சொல்லி தான் ஆர்டர்ஸே எடுப்பேன். இப்போ ப்ரெட் பண்ணுறப்ப அந்த ஈஸ்ட்னு ஒன்று போடுவாங்க, அது உடம்புக்கு ஹெல்த்தியா? அது நான் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் அந்த லிமிட்டில் நம்ம பயன்படுத்துகிறப்ப நல்ல ஹெல்த்தி. ஆனால் அந்த லிமிட்டை படி இப்போ நீங்கள் பேக்கரியில் போனீங்கன்னா அந்த ப்ரெட் வந்து 7 days சொல்லுவாங்களா, 7 daysன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. 7 days. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸ்ட் அதிகமாக போடுவாங்க. இதே நாங்களாம் வந்து 2 days தான். நீங்கள்கிட்ட ஒரு ப்ரெட் வாங்கினா 2 நாள் தான் உங்களை வச்சுக்க முடியும். 3ஆம் நாளே அது என்ன ஆகிடும், பூசணை கொடுத்துரும். ஈஸ்ட் போட்டோன்னே அந்த மாவு வந்து அதோட பஃபினஸை அதிகப்படுத்துது. அதுக்காக தான் யூஸ் பண்றாங்க, அந்த பஃபினஸ்க்காக யூஸ் பண்றாங்களா இல்ல கெட்டு போகாம இருக்கு? இல்ல அப்படி கிடையாது. அந்த சாஃப்ட்னஸ் இப்போ நீங்க கேக்குக்கும் பிரெட்டுக்குமே உங்களால டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் கரெக்டா. அந்த எலாஸ்டிசிட்டி, பிரெட் வந்து என்னன்னா நல்லா சாஃப்டா எலாஸ்டிசிட்டியோட இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வரதுக்காக தான் நம்ம ஈஸ்ட் போகிறோம். ஈஸ்டே ஃபர்மெண்டேஷன் தான். ஸோ ஃபர்மெண்ட் ஆகி என்ன ஆகும்னா அது நல்ல ஃப்ளெக்சிபிளாக சாஃப்ட்னஸ் நமக்கு கொண்டு வரும். இப்போ புதுசாக இந்த பேக்கிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்படியெல்லாம் இருந்தால் ஸ்ட்ரகிள்ஸ் வராது, இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா மூவ் பண்ணி போகலாம் அப்படின்னு உங்களோட அட்வைஸாக என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பாக நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்கிற பாயிண்ட் இதுதான். என்னென்னா உன் ப்ரைஸ், உன் கேக்கோட ப்ரைஸ் நீ தான் வைக்கணும். நீ யாருக்காகவும் அந்த இடத்துல ஃப்ளெக்சிபிளாக போகாது. உன் ரிலேட்டிவாக இருந்தாலும் உன் அக்காவாக இருந்தாலும் ஆர்டர்னு வந்துச்சுன்னா அது ஆர்டர். இப்போ அதோட ப்ரைஸ் நீங்கள் 500 வச்சுன்னா அது ஃபிக்ஸட். ஏன்னா நீங்கள் அந்த 500 வைக்கிறதுக்கே நான் ஒரு கால்குலேஷன் சொல்லியிருப்பேன், எப்படி அந்த ப்ரைஸிங் வைக்கணும் நான் கால்குலேஷன் சொல்லி கொடுப்பேன். ஸோ அந்த கால்குலேஷனில் தான் நம்ம வச்சுருப்போம். நீ இன்னைக்கு குறைச்சி நீ 500 கம்மியாக நீ அவங்களுக்கு கொடுக்குற, பட் டே ஆஃப்டர் டே அவங்க இன்னொரு டைம் கேட்குறாங்க, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மினிமல் ப்ரைஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அதுக்கு பண்ணீங்க, அன்னைக்கு நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்தீங்க, ஸோ இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஸோ நம்ம ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து யாருக்காகவும் மாறாதீங்க. நீங்கள் தான் அதை டிசைட் பண்ணணும். உங்கள் கேக்கோட ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் டிசைட் பண்ணணும். அதை யாருக்காகவும் எந்த நிமிஷத்துலையும் இது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆர்டர்ஸ் வராது நான் ஒத்துக்கிறேன், பட் லேட்டராக போக போக கண்டிப்பாக நம்ம தான் அதில் பெஸ்ட்டாக இருப்போம். இவ்வளோ நேரம் வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களோட நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்களை பற்றியும் எங்களோட ஷோவை பற்றியும் உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பிகாஸ் இதுதான் நான் வர அவுட் சைட் வர ஃபர்ஸ்ட் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தா இந்த உமன்ஸ் சேனலுக்கு ரொம்ப நன்றி.
இந்த மாதிரி யங் ஆண்டர்ப்ரனர்ஸை நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கிறது சீரியஸாக இது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. இது என்ன மட்டும் இல்லை, என்ன மாதிரி வரணும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறையா யங் ஆண்டர்ப்ரனர்ஸாக இன்டர்வியூஸ் எடுங்க, அதான் என்னோட சஜஷன். இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். இதுதான் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட வளர்ச்சியில் பண்ணுற ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதே எனக்கு ப்ரௌட் மூமெண்ட் தான். எனிவே தேங்க்யூ ஸோ மச். உமன்ஸ் சேனலுக்கு கண்டிப்பாக என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப ஹாப்பியாக நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வளரணும், ஏதாச்சும் ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கணும்னு நினச்சுன்னா ப்ளீஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி அடுத்த ஒரு நேர்காணல் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் நயா. தேங்க்யூ. எல்லாரும் பாருங்க கைஸ், இவங்க வந்து சேனலுக்காக வந்து கேக்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம்.